நினைவுபடுத்தி நாம் அவர்கள் மீது ஸலவாத் சலாம் சொல்கின்றோம். இவைகளை குர்ஆனுடைய அடிப்படையில், ஹதீஸுடைய அடிப்படையில் அந்த நோன்பை விட கொஞ்சம் குறைஞ்சதுதான். ரசூலுல்லாஹ் தான் பிறந்த நாளை அவர்கள்தான் எங்களுக்கு கண்ணியப்படுத்தும்படி அவர்கள்தான் கண்ணியப்படுத்தி காட்டினார்கள். நாம் இன்று கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகையினால் அது சுன்னத்துடைய வழிதான், மாற்றமான வழி. குர்ஆனை பின்பற்றுகின்ற உம்மத்துகளும் அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. குர்ஆனும் இறக்கப்பட்ட நாளும் ரசூலுல்லாஹ் பிறந்த நாளும் ஒரே நாள் தான். ரெண்டு விஷயத்தை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குர்ஆன் எங்கட உம்மத்துகள், குர்ஆனை பின்பற்றுகின்ற உம்மத்துகள், குர்ஆன் இறக்கப்பட்ட நாள் அதற்கு ஒரு விழா, ரசூலுல்லாஹ் பிறந்தார்களே அந்த நாளை நினைவுபடுத்தி அதற்கு ஒரு சந்தோஷ விழா. ரெண்டு வகையான சிறப்புகளை இந்த உம்மத்து இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதனால தான் அல்லாஹு தபாரக வ தஆலா தன்னுடைய அல் குர்ஆனிலே மற்ற நபிமார்கள், மற்ற ரசூல்மார்கள், அல்லாஹ்வுடைய 1,24,000 நபிமார்களில் அல்லது 313 ரசூல்மார்களில் எந்த நபிக்கும் எந்த ரசூலுக்கும் இல்லாத உயர்வுகளை அல்லாஹ் அல் குர்ஆனிலே அற்புதமாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை பற்றி அணுவணுவாக தெளிவுபடுத்துகின்றார். ரசூலுல்லாஹ்வுடைய குணத், ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கை, ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை, ரசூலுல்லாஹ்வுடைய முடி, ரசூலுல்லாஹ்வுடைய அங்க அவயங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய நடை, ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை, ரசூலுல்லாஹ்வுடைய ஏச்சி, ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வை, ரசூலுல்லாஹ்வுடைய கால் பாதங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய முதுகின் பின்புறம், ரசூலுல்லாஹ்வுடைய முடி வார்ந்து எந்த அளவு காதின் சுனையின் கீழ் இருக்குமா அல்லது காதின் சுனைக்கு மேலே இருக்குமா என்பதெல்லாம் அணுவணுவாக அளந்தவர்கள் சஹாபா தோழர்கள் அன்பின் காரணமாக. உலகத்தில் எந்த தலைவரையும், உலகத்தில் எந்த தலைவருடைய முடியும் அளந்தபடி கணக்கு எடுத்தபடி வரலாறு கிடையாது. காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அங்க அவயங்களிலே, அவர்களுடைய தலை ரோமங்கள் அல்லது தாடியுடைய ரோமங்களிலே எத்தனை நரைத்த பழுத்த முடி இருந்தது என்பதை சஹாபா தோழர்கள் அணுகி எடுத்திருக்கிறார்கள், அணுகி தேடி எடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை பத்தி ஒண்ணுமே சொல்ல இல்லை என்று சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை. ரசூலுல்லாஹ்வை பத்தி சஹாபாக்கள் ஒன்றுமே தேட இல்லை என்று சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை. அன்பின் காரணமாக, ரசூலுல்லாஹ்வுடைய சுஹபத்தின் காரணமாக சஹாபா தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முடியிலே இத்தனை நரைத்த முடி இருந்தது என்பதை கணக்கெட்டே முடிச்சிட்டாங்க. ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடையை பற்றி சஹாபா தோழர்கள் திருமதியிலே விவரமாக சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், நாங்களும் ரசூலுல்லாஹ்வும் நடந்து போவோம். ரசூலுல்லாஹ்வுடைய நடை மிக விரைவாக போகிறது, அவர்களோடு எங்களுக்கு நடக்கலாமா என்று நாம் சிந்தித்தால் இல்லை இல்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு பூமி சுருக்கி கொடுக்கிறது. நானா நீங்களே சொல்றோம், ஹதீஸ் சொல்லுது, நாங்க நீங்க சொன்னதால குழப்பமாயிடும். திருமதி சொல்லுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியிலே நடந்து செல்வார்கள். நாங்கள் நினைப்போம் பூமி சுருங்குதா ரசூலுல்லாஹ்வுக்காக. தூரமான இடத்துக்கு ரசூலுல்லாஹ் சென்றால் அது சீக்கிரமாக ரசூலுல்லாஹ் சென்று விடுவார்கள். அவர்களுக்கு பூமி நெருக்கத்தை கிட்ட எடுத்து கொடுத்திருக்கிறது. தத்துவில் அருள். காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நாங்க சொன்னா யோசனை பண்ணுவாங்க, ஹதீஸ் சொன்னதை சொன்னா நீங்க யோசனை பண்ண மாட்டீங்க. ஓகே, அது ரைட் சொல்லுவீங்க. எல்லா சஹாபாக்களுடைய முடிவு என்ன? மா ரஅய்து கத்தன் மா ரஅய்து ஷைஅன் ஃபில் அர்லி, இந்த உலகத்திலே எந்த வஸ்துவையும் நாம் பார்க்கவில்லை. கமா அஹ்ஸன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வை விட அழகு பொருந்திய ஒளிமயமான ஒரு மனிதனை இந்த உலகத்தில் எந்த வஸ்துவையும் நாம் பார்க்கவில்லை. நாங்கள் எடுத்த முடிவு, சஹாபாக்கள் எடுத்த முடிவு. இந்த ஷை அந்த வேர்ட்ஸுக்கு, அந்த வார்த்தைக்கு, அரபுல வருகின்ற வார்த்தைக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மனித சமுதாயம் மட்டுமல்ல, ஜின்கள் மட்டுமல்ல, மலக்குகள் மட்டுமல்ல, இந்த வானம், இந்த பூமி, பூமிக்கு மேல வானத்துக்கு கீழே நீங்க வைரூரியமாக நினைக்கலாம், தங்கமாக நினைக்கலாம், முத்தாக நினைக்கலாம், பவளமாக நினைக்கலாம், அல்லது சூரியன் நினைக்கலாம், அல்லது சந்திரன் நினைக்கலாம், அல்லது நட்சத்திரங்களை நினைக்கலாம். எந்த அல்லாஹ்வுடைய அத்தனை படைப்பிலும் எது அழகென்று நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை அழகை விட காரூணிய ஸல்லல்லாஹு, அதுக்கு மேல அழகு ஒன்று இல்ல, அதற்கு மேல ஒளி ஒன்று இல்ல, அதற்கு மேல பிரகாசம் ஒன்று இல்ல. இதனாலதான் தரமி இமாம் பைஹகி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
தாரகுத்னி இமாம், ஷமாயிலுத் திர்மிதிக்கு விளக்கம் கொடுக்கின்ற இமாம் பாஜூரி ரஹ்மத்துல்லாஹ், ஹுஸைம் இப்னு ஹுஸைமா ஹதீஸுடைய மாபெரும் முஹத்திஸ் அவர்கள் போன்ற ஏற்றுக்கொள்ளப்பட்ட இமாம்கள், இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ், இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ், எல்லோரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க எல்லாம் நல்ல இமாம்கள், சத்தியத்துக்குரியவர்கள், உண்மை பேசுகின்றவர்கள், மாறு பேசாதவர்கள். இவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்று உம்மத் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து உலமாக்களும் ஏற்றுக்கொண்டவர்கள். என்ன சொல்கிறார்கள்? இப்படி பவராக ரசூலுல்லாஹ் இருப்பதினாலதான், இப்படி பிரகாசமாக ரசூலுல்லாஹ் இருப்பதினாலதான் சூரியனுடைய சந்திரனுடைய அல்லது 2000 பவருடைய லைட்டை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால வச்சா அது தோத்து போயிடும், ரசூலுல்லாஹ்வுடைய ஒளி தோக்காது. என்ன முடிவுக்கு வர்றாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு இணல் இல்லை, இணல் இல்லை, நிழல் இல்லை. உலகத்தில் இருக்குகின்ற எல்லா நூறும், அந்த நூறும் ஃபௌக நூறுன்னு நாங்க சொல்றோம். ஹதீஸ் சொல்றது உலகத்தில் இருக்கிற நூறுக்கு மேல நீங்க நூறு யா ரசூலுல்லாஹ், உங்களை மிஞ்சிய நூறு உலகத்தில் இல்லை என்பதை யார் சொன்னார்கள்? ஹதீஸ் சஹாபாக்கள் சொல்லி முடிச்சிருக்கிறார். உலகத்தில் யாருடைய வேர்வையாவது வேர்வை நக்கி பார்த்திருக்கீங்களா? நான் சின்னத்துக்காக நீங்க நக்க வேணாம், ஆனா டாக்டர்மார் சொல்லிருக்காங்க வேர்வையை தொட்டு நக்கி பார்த்தா அது உப்பாக இருக்கும், டேஸ்ட் உப்பு. யாருடைய வேர்வையாவது உலகத்தில் 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 பிறந்த கோடி மனுக்களில் எவருடைய வேர்வையாவது அத்தராக இருந்திருக்குமா? இருந்திருக்க முடியாது, முடியாது, முடியாது. ஆனால் உம்மு அனஸ் ரலியல்லாஹுடைய தாய் உம்மு சுலைம் நாயகி சொல்றாங்க, உம்மு சுலைம் நாயகி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய முடியை அளந்த சஹாபாக்கள், கணக்கு போட்ட சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய நடையை கணக்கு போட்ட சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அங்க அவயங்களை கணக்கிட்ட சஹாபா தோழர்கள், மதிப்பிட்ட சஹாபா தோழர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அழகை மதிப்பிட்ட சஹாபா தோழர்கள் எடுத்திருக்கின்ற முடிவுகளை நான் உங்களுக்கு முன்னால் சொல்லிக் கொண்டு வருகிறேன். வேர்வையை பற்றி என்ன சொல்றார்கள்? உம்மு சுலைம் நாயகி சொல்றாங்க, காரூணியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பகலுடைய வெயிலுடைய காலத்தில, ஜவால் உடைய நேரத்தில வீதியில போன ரசூலுல்லாஹ் என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. என் வாசலிலே, முற்றத்திலே, வீட்டுக்குள்ளே ரசூலுல்லாஹ் தூங்க முற்பட்டார்கள். அயர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நிமிடங்கள் தூங்கினார்கள். வேர்வையுடைய காலம் மனிதனுக்கு போன்று அவர்களுக்கு வேர்வை வடிவது உண்டு, எங்களுக்கு வேர்வை இருக்கிறது, மனிதன் தான், ஆனா வேறுபட்டவர். நான் என்ன செய்தேன்? உம்மு சுலைம் நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ரசூலுல்லாஹ்வை அணுகி அவங்களுடைய உடலிலிருந்து வழிந்து வருகின்ற, அவர்களுடைய உடம்பில் முபாரக்கான உடம்பிலிருந்து வழிந்து வருகின்ற அந்த வியர்வையை ஒரு டப்பா வச்சு, ஒரு அத்தர் போன்ற ஒரு குப்பியை வச்சு, ஒரு பாத்திரத்தை வச்சு அதை வலிச்சு வலிச்சு எடுத்து அந்த டப்பாவுக்குள்ளே, அந்த குப்பிக்குள்ளே நான் போட்டுக் கொண்டிருக்கிறேன். திடீரென்று காரூணியர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, மாதா தஃஅலி யா சுலைம், சுலைம் நீ என்ன செய், மாதா தஸ்னா நீ என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாய்? அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்க உடம்பிலிருந்து வடிகின்ற உயர்வைகளை நான் அத்தராக சேகரித்துக் கொண்டிருக்கிறேன். உம்மு சுலைம் என்ன சொல்கிறார்கள்? உலகத்தில் நாம் அம்பரை பார்த்ததுண்டு, மிஸ்குடைய நோகை பார்த்ததுண்டு, யா ரசூலுல்லாஹ் உங்க உடம்பிலிருந்து வருகின்ற அத்தரு போன்ற ஒரு உங்க வேர்வையை விட மனமானது ஒன்ற உலகத்தில் நாம் கண்டதில்லை, நுகர்ந்ததில்லை. நாங்களா முடிவு செஞ்சோம் சஹாபா. ரசூலுல்லாஹ் உம்முனா எப்படி சொல்றாங்க? சுலைமே நீங்க பெரிய ஒரு பிதாத்தை போட்டுட்டீங்க, அப்படி ஏண்ட வேர்வையை புகழலாமா? ஏண்ட வேர்வை எப்படி சொல்லிடாமா? அது சாமானியமானதுதான், அது உப்பு ருசிதான், நீங்க யார சேகரிக்கணும், ஆனா அதுகளை இறங்கிறாதீங்க சொல்லணும் ரசூலுல்லாஹ். சரி, தடுத்திருக்கிற ரசூலுல்லாஹ் தடுக்க இல்ல, மறுக்க இல்ல, ஏத்து சொன்னாங்க நீ பூச்சிக்கும் உடம்பு. பாக்கியங்க நமக்கு ஏன்னா அந்த பாக்கியம் கிடைச்ச போகுது, ஒரு விழா எடுக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம பிச்சக்கிற வாழ கிடைச்சிக்கலாம். கிடைச்சது இது மட்டும்தான், யானபி மட்டும் தான் எங்களுக்கு ஓத கிடைச்ச சான்ஸ். அண்ணது வரக்கத்துக்காக 2 பேருக்கு அன்னதானம் கொடுக்க கிடைச்சிச்சு, அவ்வளவு தான். வேற என்ன கிடைச்சு? ரசூலுல்லாஹ் முடி கிடைச்சிச்சா? ரசூலுல்லாஹ் வியர்வை கிடைச்சிச்சா? பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சா? இல்லையேங்க. ஈமான்கள், முஹத்திஸீன்கள், முஃபக்கிஹீன்கள், அறிவுபடுத்த மாமேதைகள், உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மையான